பிரேஸ் லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அதிகாரம். ஆண்டவர் இன்னைக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மளை தேற்றி பரிசுத்த ஆவியானவருக்குள்ள அவருக்குள்ள பலனடைய செய்கிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. யார் சத்ரு? நீங்க நன்மை செஞ்சாலும் உங்களுக்கு தீமையை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறவங்க சத்ரு. சத்ருனா யாரு? நீங்க நன்மை செஞ்சோம் அந்த நன்மைய தீமையா பார்க்கிறவங்க சத்ரு. நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்கிறவர்கள் சத்ரு. அந்த சத்ருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நீங்க ஒரு மிடில் கிளாஸ், ஒரு ஏழை, நானும் நீங்களும் ஒரு ஏழை, ஒரு மிடில் கிளாஸ். ஆண்டவரோட பார்வையில மிடில் கிளாஸ், ஏழை, பணக்காரன் எதுவுமே இல்லைங்க. மனுஷனோட பார்வையில மட்டும்தான் இருக்கு. சப்போஸ் டாமினேட் பண்றாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு வைக்கிறாங்கன்னு வைங்களேன். அவங்களோட பார்வையில ஹியூமனிட்டின்னு ஒண்ணு இல்லை அப்படின்னு வைங்களேன். உங்களுடைய சத்துருக்கள் அவங்களுக்கு முன்பாக அவங்க உட்கார்ந்து சாப்பிடுற டேபிள்ல ஒரு பந்தி, எல்லா வகையான சாப்பாடும் அவங்களோட ஈக்குவலா உங்களை சாப்பிட வைக்கிறார் ஆண்டவர். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. பந்தினா உணவு மட்டும் இல்லைங்க, ஒரு பெரிய விருந்து. பந்தினா இட்ஸ் அ ட்ரீட். இங்கிலீஷ்ல சொன்னா ட்ரீட், தமிழ்ல சொன்னா விருந்து ஏற்படுத்தி என்னுடைய தலை, அதாவது என்னுடைய தலைய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். எண்ணெய் அபிஷேகம். சாமுவேல் அன்னைக்கு தாவீது அபிஷேகம் பண்ண போனது தைல குப்பியில எண்ணெயை எடுத்து அபிஷேகம் பண்ணது போல நம்ம தலைய அபிஷேகத்தால் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். என்னன்னா ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல நான் சொல்றேன், அவருடைய கிருபையின் அபிஷேகம், அவருடைய வல்லமையின் அபிஷேகம் என் தலையின் மேல். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்ப வழிகிறது. அவருடைய கரத்துல இருக்கிற குயவன் கையில இருக்கிற பாத்திரமா இருக்கிற நம்ம நிரம்பி வழிஞ்சு அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க ஆண்டவர் இன்னைக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்காரு. ஆண்டவர் நம்மளோடு கூட இந்த வார்த்தையின் மூலமா இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமாங்க, நம்ம உயிர் வாழ்ந்து நம்மளோட ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அவருடைய கிருபை, அவரை நம்ம ஏற்றுக்கொண்டு அவரை மட்டும் பற்றி கொண்டிருக்கும் போது நன்மை தொடரும், கிருபையும் தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தருடைய வீடுன்னு எதை சொல்லுவீங்க? சர்ச்சை சொல்லுவீங்க. அவருடைய பிரசனம் அவருடைய வீடு, அவருடைய ஆலயம் அவருடைய வீடு. கர்த்தருடைய ஆலயத்தில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அவருடைய சத்தியத்துல நீடித்த நாட்களாய் நிலைத்திருந்து அவருக்கு ஆராதனை செய்ய, அவரை நன்றியோடு தொழுது கொள்ள, அவருடைய சபைக்கு, அதாவது அவர் நாமம் பிரஸ்தாபப்படுத்துகிற சபைக்கு சென்று நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க ஆவியானவர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லி அர்ப்பணித்து ஜெபிப்போமா. மக இறக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, ஏசப்பா, அந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஏசப்பா, என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காக நன்றி தகப்பனே. ஏசப்பா, எங்களுக்கு வர ஆசீர்வாதங்கள், சப்பா, எங்களுக்கு வர கிருபைகளை சப்பா நாங்கள் வழிந்தோடு செய்ய என் பாத்திரம் நிரம்பி வழிந்தோடும் என்று உம்முடைய வார்த்தையின்படி ஏசப்பா எங்களுடைய சப்பா ஆசீர்வாதங்கள் வழிந்தோடி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உடைய கிருபையை புளிந்தரலும் ஏசப்பா. எங்களுடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஏசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். உண்மை முன்னிலையாய் வைத்து உண்மை பார்த்து சப்பா நடக்க ஆவியானவர் எங்களுக்கு கிருபை செய்வீராக தகப்பனே. உங்களுடைய அடிச்சோட்டுல நடந்து சப்பா அதன்படி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே.
இசப்பா, நன்மையும் கிருபையும் எங்களை பின்தொடரும் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி இசப்பா, நாங்க நன்மையை தேடி ஓடல தகப்பனே. இசப்பா, நன்மையும் கிருபையும் எங்களை பின்தொடரட்டும். நாங்க உம்மை முன்னிலையில வைத்து உம்மை பின்தொடரும் போது இவை எல்லாம் பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாய் வாழ கிருபை செய்யுங்க தகப்பனே. இசப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இசப்பா, நீர் ஒருவர் மாத்திரம் மகிமைப்படணும். உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படணும். இசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா, நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு காண்பித்து எங்களை கரம் பிடித்து நடத்தி செல்லுங்க தகப்பனே. இசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஒருவர் மாத்திரம் பெருகணும். உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படணும். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. Thank you.